கோயம்புத்தூர் சிட்டி, துடியலூர், பெரியநாயக்கன்பாளையம், காரமடை, மேட்டுப்பாளையம், சிறுமுகை, பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம், வீடு வாங்க விற்க அணுகவும் ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட், ஜிஎன் மில்ஸ், கோயம்புத்தூர். வணக்கம். தமிழகத்தில் இரண்டாவது பெரிய சட்டமன்ற தொகுதியான கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அதிமுகவை சேர்ந்த கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் PRG அருண்குமார் போட்டியிடுகிறார். இவர் இன்று விஸ்வநாதபுரம் குபேர ஆஞ்சநேயர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது அவருக்கு கோவில் நிர்வாகிகள், முருகன் மெடிக்கல் பங்குதாரர் சண்முகம், சுந்தரம், இளங்கோ உள்ளிட்டவர்கள் மாலைகள் மற்றும் சால்வைகள் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து அதிமுக, பிஜேபி, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக உள்ளிட்ட சுமார் 1000க்கும் மேற்பட்ட அனைத்து கூட்டணி கட்சியினருடன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். அப்போது முருகன் மெடிக்கல் பங்குதாரர் சுரேந்திரன் ரோஜா மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அதன் பின்னர் 100 மீட்டர் தூரத்தில் இருந்து பிஜேபி மாவட்ட துணைத் தலைவர் மற்றும் சட்டமன்ற இணை அமைப்பாளர்கள் தாமு, திருநாவுக்கரசு, தமிழ் மாநில காங்கிரஸ் பாரதி செல்வம், சிகாமணி, அமமுக ரகுராமன், பாமக மாவட்ட தலைவர் கோவை ரமேஷ் ஆகியோருடன் அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் PRG அருண்குமார் நடந்து சென்று கோவை கவுண்டம்பாளையத்தில் உள்ள கோவை வடக்கு கோட்டாட்சியர் அலுவலர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் வினோத்குமாரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து அவர் பேசும்போது வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளதாகவும், இந்த தேர்தலில் 210க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்று எடப்பாடியார் ஆட்சி அமைப்பார் என்றும் தெரிவித்தார். முன்னதாக வடமதுரை பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளில் ஐடி விங் மண்டல செயலாளர் விக்னேஷ் சுப்பையன், ஒன்றிய செயலாளர்கள் KVN ஜெயராமன், கோவனூர் துரைசாமி, சுப்பிரமணியம், சுகுமார், நகர செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், மாவட்ட, ஒன்றிய சார்பு அணி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நன்றி.